மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் என்னுடைய பெயர் எஸ்ஆர் கோவிந்தராஜ் ஆத்தூர். நான் பிஎஸ்எல் ஒரு 10 ஆண்டுகள் பணிபுரிஞ்சேன். அந்த பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய நிலைப்பாட்டை தான் இப்ப மக்களுக்கு முறையாக தெரிவித்திற்காக இது 3வது வீடியோ. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டும் சேர்ந்து இந்த பிஎஸ்எல் நிறுவனத்தில் முதலீடு செய்த முதலீட்டாளர்களை எந்தெந்த வகையில் ஏமாற்றம் செய்கிறார்கள் என்பதை இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லுவோம். மொத்தம் 49,000 கோடி ரூபாய் உள்ள ஒரு பிரச்சனை. இதை அனைவரும் தவறாம முழுமையா பாருங்க. முன்னாடி மட்டும் கொஞ்சோண்டு பார்த்துட்டு இதை கேன்சல் பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு முழுமையான விவரம் தெரியாது. பிஏசிஎல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 1983 ஆரம்பிக்கப்பட்டு 2014 வரை அந்த நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்துக்கு முறையா ரியல் எஸ்டேட் ஆக்ட்ல அவங்க லைசன்ஸ் கொடுத்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லாரும் பேப்பர்ல தான் பார்த்தோம். நம்ம அதை விளம்பரத்தினுடைய காரணமாக இந்தியா முழுவதும் ஏறத்தாழ இந்த 33 ஆண்டு காலமா 1 கோடி பணியாளர்கள் அதில் பணியாற்றினார்கள். அந்த நிறுவனத்திலே 2013 ஆண்டு வரை பிஎஸ்எல் நிறுவனத்தில் முதலீட்டாளர்கள் கட்டிய பணத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு கேஸ் கூட எந்த ஒரு கோர்ட்லயும் கிடையாது. 2014 செபி நிறுவனம் பிஎஸ்எல் நிறுவனம் மக்களுடைய பணத்தெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 49,000 கோடி ரூபாய் மக்கள்கிட்ட 49,000 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தை முடக்கம் செய்கிறார்கள். அது அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த பாண்டெல்லாம் பிஎஸ்எல் நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் எல்லாம் கூலிக்காரர்கள், நடுத்தர மக்கள், வசதி உள்ளவர்கள். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, மத்திய அரசாங்கம் தான் தொழில் செய்யறதுக்கு அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் அதை வருஷம் முறையா பார்த்துக்கணும். இந்த பிஎஸ்எல் நிதி நிறுவனத்தில் அரசு ஊழியர்களே ஏறத்தாழ 25% பேர் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க பணம் போட்டிருப்பாங்க. இது அரசு ஊழியர்களுக்கும் தெரியும், அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும். எம்எல்ஏ எம்பி சம்சா குடும்பத்திலிருந்து ஆசிரியர்கள், காவல்துறை, வருவாய்த்துறை, அத்தனை துறையில் இருக்கிறவங்க ஆசிரியர் பெருமக்கள் அவ்வளவு பேர் இதில் பணம் போட்டிருக்கிறாங்க. 2014 ஆண்டு 49,000 கோடி இந்த நிறுவனம் மோசடி செய்திருக்குன்னு கேஸ் போட்டு அதை முடக்கிட்டாங்க. முடக்கிட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் என்ன சொன்னாங்க, ஓய்வு பெற்ற RM லோதா கமிட்டியிடம் இந்த கேஸை ஒப்படைச்சு 6 மாசத்துல இந்த முதலீட்டாளர்களுக்கு பணத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லினார்கள். இந்த நிறுவனத்தின் சொத்து மக்களிடம் வசூல் பண்ண பணம் 49,000 கோடின்னு பேப்பர்ல அறிவிப்பு விட்டாங்க. இதனுடைய சொத்து இருப்பு 1,76,000 கோடி. மக்களே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எப்படிலாம் நம்மளெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்ல வரேன். அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. 1,76,000 கோடி சொத்து உள்ள ஒரு நிறுவனத்தை செபி முடக்கம் பண்ணிட்டு அதை கோர்ட்டுக்கு போய் லோதா கமிட்டி 6 மாசத்துல பணம் கொடுக்க சொன்னிச்சு. இதுவரையிலும் முழுமையா யாருக்கும் பணம் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நாங்களாம் அதுல வேலை செஞ்சோம். பணம் போட்ட முதலீட்டாளர்கள் எங்களிடம் கொடுக்கின்ற டார்ச்செட், வீட்டுக்கு மாட்டை பிடிக்கிறது, ஆட்டை பிடிக்கிறது, வண்டியை பிடுங்கிறது, வீட்டில் தகராறு பண்றது, இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம 2016 ஆண்டு தமிழக முதலமைச்சர்
சிபி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி அலுவலகம், இந்த 3 அலுவலகத்துக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட மனுக்களை சேகரித்தேன். பணம் போட்ட முதலீட்டாளர்களிடமிருந்து அதை சேகரம் செய்து தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு 12 சாக்களை கொண்டு மனு கொடுத்தேன். அதே மாதிரி செபி நிறுவனத்திலையும் 14 சாக்களை கொடுத்தேன். பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆபீஸ்லையும் கொடுத்தேன். இந்த மாதிரிலாம் நான் கலெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது நீ எப்படி மக்களுக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் செலவு காசு வாங்கி நீ மனு அனுப்புற அப்படின்னு சொல்லி சென்னையில் கமிஷன் ஆஃபீஸில் என்ன ஒரு நாள் முழுக்க கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நீ எப்படி நீலாம் இதான் வசூல் பண்ணி இதை செஞ்சேன்னு. என்கிட்ட பணம் போட்டவங்களுக்கு வசூல் பண்ணேன், கூட இருந்தவங்களும் வசூல் பண்ணேன். ஒன்று, நான் உன இதெல்லாம் செஞ்சது தப்பு, குற்றம், நான் உன்னை உள்ள போடுவேன், நாங்கள் போடுங்கன்னு. ஏன்னா பணம் வாங்கி கட்டினது நான் கேட்கணும், பதில் சொல்ல முடியல. நான் உள்ள இருந்தாலும் ஒன்று சார், யாரும் பணம் கேட்க மாட்டாங்க, வெளியே இருந்தாலும் ஒன்று தொல்லை எனக்கு, ஏன்னா உள்ள பிடிச்சி போட்டிருக்கேன்னு. அவங்க திருப்பி சாயங்காலம் 5 மணிக்கு விட்டுட்டாங்க. அதன் பிறகு நான் கொடுத்த 36 சாக்களில் உள்ள மனுக்களை சம்பந்தப்பட்ட முதலீட்டாளர் வீட்டுக்கு காவல்துறை மூலமா விசாரணை பண்ணாங்க. விசாரணை செய்து அதெல்லாம் உண்மைன்னு சொல்லி அனுப்புனாங்க. உண்மைன்னு சொல்லி அனுப்பின இருப்பாரு. 2019ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா, லோகா கமிட்டி பாண்டு வச்சிருக்கவங்களும் ஆன்லைன்ல பதிவு பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்பெல்லாம் பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேருக்கு பேன் கார்டு கிடையாது, அவங்களாம் பதிவு பண்ணாம போட்டுட்டாங்க. சின்ன சின்ன ஏஜென்ட்டுக்கெல்லாம் வசூல் பண்ணலாம், பதிவு பண்ணல. காட்டில் களை வெட்டுறவன், டீக்கல எச்சல இருக்கிறவன் எந்த கம்ப்யூட்டர் சென்டர் போய் அலைவான்? நிறைய பேருக்கு இல்லை, நிறைய பேர் பாண்டே இல்லை, நிறைய பேர் ரசீதே இல்லை. இவங்க அதுக்கு பிற்பாடு 2001 பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி கொடுக்குறாங்க? 5000 முன்ன கொடுத்தாங்க, அப்புறம் 7000 கொடுத்தாங்க, அப்புறம் 10,000 கொடுத்தாங்க, இப்போ 15,000, 17,000, 19,000 சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது கொடுத்தவங்க ஒருத்தவங்க முழுமையா பணம் தரல. இதுதான் இவரோட வேடிக்கை. போன்ற நீ பணம் கட்டுறதுக்கு முன்னாடி ரசீதை கூட அனுப்புனாங்க. எத்தனை பேர் ரசீது முழுசா வச்சிருக்கிறான்? பாண்டு அனுப்புனவங்க பாண்டு உள்ள அப்போ 1,100 ரூபா கட்டிக்காம 1000 ரூபாய் மட்டும் அனுப்பிவிட்டாங்க. அவன் 50 மாசம் கட்டிப்பான். ஆனா 49,000 ரூபாய் பணத்தை எங்கிட்ட கேட்டு டார்ச்சர் பண்றான். இந்த இடையில 49,000 ரூபாய் யாரு திங்கிறான்? ஒன்னும் செபி திங்குதா, லோகா கமிட்டி திங்குதா, மத்திய அரசாங்கத்துக்கு போதும் அந்த பணம். இந்த பணம் யாருக்கு போகுது? 2வது கேள்வி, நிறைய பேர் ரசீதே தொலைச்சுட்டான், பாண்டு இல்லை, அவனுக்கு எப்படி பணம் போறது? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, பணம் போட்டவன் செத்து போயிட்டான், வாரிசு செத்து போயிட்டான் கொண்டாராவில், அவங்களுக்கு எப்படி பணம் போறது? இந்த வழிவகையை சொல்லணும். 4வது பார்த்தீங்கன்னா, நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டுல 30 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா வாங்கி கட்டிருக்கிறேன். அவங்களுக்கு எப்படி நான் பணத்தை வாங்கி தரது? இது 4வது கேள்வி. 5வது கேள்வி தான் முக்கியமான கேள்வி. எப்படின்னா, செபி நிறுவனம் பிஏசிஎல் நிதி நிறுவனத்தில் கணக்கெடுக்கும் போது பணம் போட்ட முதலீட்டாளர்களிடம் இருக்கின்ற பாண்டு, ரசீது இதெல்லாம் சேகரம் செஞ்சா 49,000 கணக்கு கொடுத்தாங்க கோர்ட்ல. அப்படியே கணக்கு கொடுத்தாங்க? அப்படி கணக்கு கொடுக்கல. பிஎஸ்எல் நிறுவனத்தில் போய் அவன் கம்ப்யூட்டரை தட்டி ஒவ்வொரு கஸ்டமர் எவ்வளவு பணம் வாங்கியிருக்கான்னு சொல்லி கணக்கு போட்டாங்க. அப்ப 49,000 ரூபாய் கணக்கு போட்டதுல, கணக்கு எடுத்ததுல அந்த 49,000 ரூபாய், 49,000 கோடி, 49,000 கோடியும் யாராவது இருந்து வசூல் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோ பேசியிருந்தேன். அது அவங்க என்ன விடல. 2வது, பணம் போட்ட கஸ்டமர் அவன் இருக்கிற சான்று மட்டும் அனுப்புறானா, அந்த கம்ப்யூட்டர்ல அவனுடைய பாலிசி நம்பர் அடிச்சா அவன் பிஏசிஎல் நிதி நிறுவனத்துல எவ்வளவு பணம் கட்டிருக்கான்னு தெரியுமில்ல, அதெல்லாம் அந்த பார்ட்டிக்கு அனுப்பணும். அதை விட்டுட்டு அவங்ககிட்ட 4 ரசீது 5 ரசீதா இருக்கும், நிறைய பேர்கிட்ட பாண்டு மட்டும் தான் இருக்கும், அதுக்கு மட்டும் அனுப்புனா இந்த பணம் யார முட்டாள் ஆக்குற வேலை? முதலீட்டாளர்கள் ஏமாத்தான்னு பாக்குறீங்களா? திருட்டு பய செய்யற வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. திருடன் கூட ஒரு இடத்துல போய் திருடினா கூட கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போவான். அந்த மாதிரி நாளைக்கு தினம் செத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு 19,000 வரைக்கும் பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பப்ளிக் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. மிச்சம் 19,000 முழுசா போட்டவன் ஏன்ட்ட அந்த வீட்டுல நிற்கிறானே. மக்களே, இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க.
5000, 7000, 9000, 10000, 15000, 17000, 19000 பணம் அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. இதில் இந்த பாலிசி போட்ட முதலீட்டாளர் என்ன பண்ணுறான், நிறைய பேர்த்துக்கு பணமே வரல, ஆன்லைன்லையும் பண்ணல, பண்ணவனுக்கு கம்மியாக வந்திருக்குது, பண்ணவனுக்கு நிறைய பேர்த்துக்கு நம்ம பணம் வரல, அவன்லாம் இப்போ என் வீட்டில் வந்து நிற்கிறான். 19000 பணம் கொடுத்துட்டாங்களாமே, எனக்கு 2 ரேசு தான் பணம் வந்திருக்குது, மிச்ச ரேசு பணம் வரல அப்படிங்கிறான். நீ பணம் கொடு, நீ ஏமாத்தி பொறுக்கி தின்னுப்பியா, நீ திருடனாடா, மானம் கட்டவன், ஆத்தாள் அம்மான்னு என்ன பேசுறான். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? என் கஸ்டமர் ஒரு வீட்டில், ஒரு பொம்பளை வீட்டில் நேற்று காலைல ஒருத்தன் போய், ஏய் பணம் போட்டுங்கிறாங்க, எனக்கு ஏறல, என் வீட்டில் வந்து பணம் வரணும் பண்ணடின்னு இப்போ லேடிஸ் கேட்குறான். ஏன்னா இதில் வேலை செஞ்சது அதிகமாக லேடிஸ் தான். இப்போ ஏறத்தாழ 1 கோடி பேர் வேலை செஞ்சுருக்காங்கன்னா அதில் 75% பெண்கள் தான் அதில் வேலை செஞ்சுக்கிறாங்க. மான மரியாதையே போகுது. எப்படி நீங்க பணம் அனுப்புறீங்க? பணம் அனுப்புறவங்க பிஎஸ்எல் நிதி நிறுவனத்தில் நீங்க எப்படி கணக்கு எடுத்திருப்பீங்களா, அந்த கணக்கை நெட்ல விடுங்க. அதுல பணம் என்ன கட்டி எடுத்து நீ கணக்கு எடுத்துக்கல, அந்த கணக்குல உங்களுக்கு வந்து இந்த கணக்குப்படி இவ்வளவு பணம் அவங்க அனுப்பியிருக்குன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு முட்டாள்தனமான வேலையை ஒண்ணு பண்ணிக்கிட்டு எங்களை இப்படிலாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நிறுவனத்துல சொத்து இல்லையா? தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே வந்து பிஏசிஎல் நிறுவனத்தின் சொத்து வந்து 1,76,000 கோடி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்தெந்த சர்வே நம்பர்ல எவ்வளவு நிலம் பிஎஸ்எல் நிலம் வாங்கி போட்டிருக்கிறாங்க, பில்டிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க தானே நெட்ல விட்டீங்க. அதே மாதிரி பிஎஸ்எல் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் பாலிசி நம்பரு, பேரு, இது நெட்ல விடுங்க. பேங்க்ல கம்மியா வந்தா அவன் கேட்பான்ல, உங்களை கேட்பான்ல. இப்ப அவன்லாம் வந்து எங்கள கேட்கறான். இதுக்கு யாரையா பதில் சொல்றது? இந்த லோகா கமிட்டி தெரிய வேணாம். இப்படிலாம் மக்கள் பணத்தை ஏமாத்துறீங்களே, அந்த பணம் யாரை போய் சேருது? மத்திய அரசு போய் சேருதா, மாநில அரசு போய் சேருதா? இதை லோகா கமிட்டியை வச்சுக்கிறீங்களா? மக்கள் கேட்கறாங்க. நாங்க எப்படி பதில் சொல்றதுன்னா, பணம் வசூல் பண்ணது நாங்க தான். ஊர் ஊரா போய் காடு காடா போய் இது நல்ல நிறுவனம் பணம் போடுன்னு சொல்ல நம்ம வாங்குறது நாங்க தான். எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நாங்க செஞ்ச பாவத்துக்கு இன்னும் என்ன செய்யணும் உங்களுக்கு? இப்போ மத்திய அரசாங்கம் பெரிய பெரிய நிதி நிறுவனத்துக்கு 2000 கோடி 3000 கோடி 400 கோடி அப்படின்னு தள்ளுபடி சொல்றீங்களே, 4500 கோடி தள்ளுபடி செய்றீங்களே, அதான் யாரு பணம்? மத்தியில் ஆளுகின்ற பிஜேபியினுடைய மந்திரிங்க பணமா, எம்எல்ஏ பணமா, எம்பி பணமா? உங்க பணத்தை நீங்க அவன் தள்ளுபடி செய்றீங்க. மக்கள் வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் கட்டுகின்ற வரி வருவாயில வச்சுதான் இந்தியாவே நடக்குது. அவங்களுக்கு பணத்துல அவங்க தள்ளுபடி போட்டீங்களே, நாங்க தள்ளுபடியா கேட்கிறோம். இங்கெல்லாம் உசுரே போகுது. தள்ளுபடி பண்ணணும் ஐயா. நாங்க களை வெட்டி ஹோட்டல்ல வேலை செஞ்சு ஒரு கம்பெனில வேலை செய்யறவன் தொழில் செய்யலாம் பணம் போட்டுக்கிறான். நாங்க பிச்சையா கேட்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அறிவு வேண்டாம்? பிச்சை எடுத்துக்கிட்டு நாங்க போட்ட பணத்தை முதலீட்டாளர் போட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு வக்கில்லையே, அப்புறம் எதுக்கு தனியார் நிறுவனத்துக்கு பணத்தை தள்ளுபடி பண்றீங்க? அதுக்கு மட்டும் உங்களுக்கு அறிவு இருக்குதா? எல்லாம் தானே இருக்கிற நாட்டில். அது இல்லாம இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த கருத்துக்கெல்லாம் ஒரு வீடியோல பார்க்க முடியாது. 2 வீடியோவை நான் செலக்ஷன் பண்ணி போடுறேன். அதை மக்கள் எல்லாம், உலக மக்கள் அவ்வளவு பேர் இதை தெரிஞ்சுக்கணும். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் போது பிஏசிஎல் நிதி நிறுவனத்தில் பணம் போட்ட கஸ்டமர் ரசீது வைக்கிறவங்க மட்டும் வச்சிருக்க மட்டும் பணம் கொடு, உனக்கு ரசீது யாரெல்லாம் அனுப்புறானோ அவனுக்கு தான் பணம் கொடுன்னு ஒரு உத்தரவு போடல. அதுலயும் பாத்தீங்கன்னா முன்ன போட்டவனுக்கு பணம் கொடுக்காத, பின்னால போட்டவனுக்கு பணம் கொடுனா சொல்லி இருக்கிறாங்க.
அதை அந்த லோதா கமிட்டி அந்த அறிக்கையை வெளியிடுங்க பார்க்கலாம். நெட்டில் முதல்ல போட்டவங்க தான் பணம் கொடுக்க வேணான்ட்டாங்க உச்ச நீதிமன்றம். பின்னால போட்டு பத்திரம் வச்சிருக்க தான் பணம் கொடுன்னு சொல்லிருக்காங்க. உத்தரவை காட்டுங்க, நெட்ல விடுங்க பார்க்கலாம். வெள்ளை அறிக்கை விடுங்கயா. நாங்க என்ன சொல்றோம், இந்த லோதா கமிட்டிக்கும் கோர்ட்டுக்கும் வந்து மக்களுடைய வரி பணத்துல தான் சம்பளம் தராங்க. லோதா கமிட்டிக்கு மத்திய அரசாங்க பணத்துல சம்பளம் இல்ல, மத்திய மந்திரி சம்பளத்துல வருவாயில சம்பளம் இல்ல. முதலீட்டாளர்கள் பணத்துல சொத்து கிடக்குது 1,76,000 கோடி, அதுலதான் சம்பளம் எடுத்துக்கிறீங்க. அந்த அறிக்கை விடுறது உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? அதை வெளியிடுங்க. வெளியிட்டா மக்கள்லாம் பார்த்துக்கோங்கல்ல. இன்னைக்கு நிதி நிறுவனம் 2014 மூடப்பட்டது. அதுக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னால பணம் போட்டவங்க பாண்டா கம்பெனில கொடுத்துட்டு வெறும் சலான் தான் வச்சிருக்கிறான். அவனுக்கு யாரு பணம் தருது? இப்ப அவன் எங்க வீட்டுல வந்து நிக்கிறான். எனக்கு பின்னால போட்டவனுக்கு 5,000 4,000 8,000 வந்துருச்சு, மீதி பணம் வரல. எங்களுக்கு எதுவுமே வரல, எங்க பணத்தை வச்சுட்டு வேலை பார்க்கிறான். நான் இப்ப இந்த முதலீட்டாளருக்கு எப்படி பணம் தரது? இந்த வகையில சொல்லுங்கயா. லோகா கமிட்டி தானே, நீங்க தானே பணம் தரீங்க. இதுக்கு எங்களுக்கு விளக்கம் கொடுங்க, நெட்ல விட்டுருங்க. ஒவ்வொரு முதலீட்டாருக்கும் முழு விவரம் அட்ரஸ் இருக்குது அந்த பாண்ட்ல. அவங்க லெட்டர் போடுங்க. உன் சொந்த காசுல ஒன்றும் போட வேணாம். அவன் வீட்டுக்கு அவன் அட்ரஸுக்கு லெட்டர் போடு. உனக்கு பணம் இவ்வளவு இருக்குது, உன் டாக்குமெண்ட் என்னது வேணும் அவனுக்கு லெட்டர் போடியா. நீ என்ன கம்ப்யூட்டர்ல போய் பதிவு பண்ணிங்கிற? கம்ப்யூட்டர் சென்டர் அவன் எடுத்துட்டு நாசம் கண்டு எங்களை வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறான். மான மரியாதை பேசுறான். இருக்கலாமா செத்து போறாம கூட நல்லா இருக்கிறேன். நான் செத்து போயினா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பணம் போட்டது எனக்கு கேட்க மாட்டான், நான் பாட்டுக்கு போயிடுவேன். அவன் யாரையும் கேட்டு போயிடுவான். இப்படிதான் பண்றீங்களே, இது நியாயமா? இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நாங்க இப்படி எப்படி நீதிபதி வந்து அதுல உத்தரவு போட்டிருக்காங்க, அவரும் நெட்ல விடணும். இதுதான் முறை. இப்ப இருக்கிறாங்க. இப்ப எலெக்ஷன் வந்துருச்சா, எல்லா கட்சிக்காரங்களும் மக்களே நான் உங்களை காப்பாத்துகிறோம், மக்களே நான் உங்களை காப்பாத்துகிறோம், மக்களே நாம் எல்லாம் பாதுகாத்து. ஏன்னா மக்கள்லாம் முட்டாளாக்குற வேலை. ஏன்னா இவன் அறிவாளி ஆயிடக்கூடாது. நாடோடி மன்னன் நினைக்கிறேன் ஒரு சீன், அது சரியா படம் கூட பேர் தெரியல. அத வீரப்பா சொல்லுவான், எம்ஜிஆர் சிறையில போட்டு நம்ம சித்திரவதை போட்டவங்க மன்னா அவரை ஏன் சிறையில் வைத்து மிருகம் மாதிரி சித்திரவதை பண்ணி அடிக்கலும் கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், அடே முட்டாள், அவன் மிருகமாக இருக்கும் வரை நாம் மனிதராக வாழலாம். எப்படி? அவன் மிருகமாக இருக்கும் வரை நாம் மனிதராக வாழலாம். அவன் மனிதன் ஆகிவிட்டால் நாம் அனைவரும் மண்ணோடு மண்ணால் காணாய் போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவான். எப்படி? அவன் வந்து மனிதன் ஆயிட்டான், நாமெல்லாம் மண்ணோடு மண்ணாக மாறிவிடுவோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அது சரியா இருக்குது. ஏன்னா பிஎஸ்எல் முதலீட்டாளர்கள்லாம் இப்பதான் முட்டாளா இருக்காங்க, மிருகமாயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த பிஎஸ்எல் முதலீட்டாளர்கள் ஏறத்தாழ 5-6 கோடி பேர் நினைக்கிறேன். இவங்க 6 கோடி பேரும் கொதித்து எழுந்தால் இந்தியா தாங்காது. நல்லா நினைச்சுக்கங்க. இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடைக்க வச்சுட்டு இருக்கிறேன். 49,000 கோடி பணம் போட்ட முதலீட்டாளர்லாம் கொத்தி எழுதி இந்தியா என்ன ஆகும்? நாங்க பிச்சை எடுக்கல, இலவசம் கேட்கல, இலவசம் குடுன்னு சொல்லல. நான் போட்ட கணத்தை அந்த நிறுவனத்துல சொத்து இல்லைன்னு சொல்லல. சொத்து இல்லைன்னு சொன்னா நான் அந்த முதலீட்டாளர் கேட்க மாட்டான், அவன் ஏமாத்திட்டு போயிட்டாலும் விட்டுருவாங்க. 1,76,000 கோடி இப்ப 2014 சொத்து கணக்கு கொடுத்தவங்க இன்னைக்கு அதனுடைய சொத்து இன்னைக்கு 5 லட்சம் கோடி ஆயிருக்கும். அந்த பணம் யாரை போய் சேர்றது? இப்படி மக்கள் நீங்களா ஏமாத்தலாமா? இப்பெல்லாம் எலெக்ஷன் வந்துருச்சு. மக்களே உங்களை காப்பாத்துகிறோம், மக்களே உங்களை காப்பாத்துகிறோம், மக்களே உங்களை காப்பாத்துறோம். எப்படி காப்பாத்துவீங்க? இந்த மோடி அரசுக்கு தெரியாது? 10 வருஷமா அவர் தானே ஆடுறாரு. 9 வருஷமா இந்த 6 கோடி மக்களுடைய பிரச்சனை ஒரு எல்லளவு பார்த்திருப்பார் அவரு. 6 கோடி மக்கள் பணம் போட்டிருக்காங்க. அவங்க வீட்டுல ஒரு வீட்டுக்கு 3 ஓட்டு இருந்தா 18 கோடி ஓட்டு ஆச்சு. 18 கோடி ஓட்டு வாங்கி இருக்கிற இந்த பிஎஸ்எல் நிறுவன முதலீட்டாளர்களுடைய பிரச்சனை ஏன் அவர் எந்த ஒரு மந்திரியும் கேட்கல? இல்ல இந்த பிஎஸ்எல்ல பணம் போட்டோம்னா ஒரு எம்பி எலெக்ஷன்ல எம்பியா நின்று அங்க வந்து பார்லிமெண்ட்ல பேச நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இந்த எம்பி எலெக்ஷன்ல அதையும் நாங்க பாத்துறோம். எல்லா மாநிலத்திலையும் பிஎஸ்எல்ல பணம் போட்டோம், எம்பிக்கு அப்ளிகேஷன் போடுங்க, ஜெயிச்சு போய் நம்ம அங்க கூட பார்லிமெண்ட்ல போய் பேசலாம் ஒரு முடிவு எடுத்துடலாம். நான் அறிக்கை விடுறேன், டில் இருக்கிறவங்க அதை செய்யட்டும். ஏன்னா எனக்கு வந்து இந்த
எலெக்ஷனுக்குள்ள இந்த பிஎஸ்எல் நிதி நிறுவனத்தினுடைய ஒரு விமர்சனம் பிறக்கலாம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எம்பிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணி என்னால் முடிந்தவரை இந்தியா முழுவதும் விளம்பரம் செய்வேன் என் சொந்த செலவில். ஏன்னா அவனும் பெரிய கோடீஸ்வரர், எனக்கு சொந்த வீடு காடு ஒரு வெங்காயமும் கிடையாது. ஒன்றும் மக்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கணும், பணம் இல்லைன்னா பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும், இல்லைன்னா செத்து போயிடணும். நான்லாம் உயிரோடு இருக்கிறத 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சுட்டாங்க எலெக்ஷனுக்கு, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன தேர்தல் என்ன சொன்னாங்க? ஸ்டாலின் தான் வரார், விடியல் தான் தரார். ஸ்டாலின் தான் வரார், விடியல் தான் தரார். என்ன விடியல கொடுத்தாரு நினைச்சு பாருங்க. ரேஷன் கடையில் பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் இலவசம் அப்படின்னு சொன்னாரு. பெண்களுக்கெல்லாம் பஸ்ல இலவசம். இன்னைக்கு என்னாச்சு? குறிப்பிட்டவங்களுக்கு தான் நாங்க தருவோம். அப்ப குறிப்பிட்ட பொம்பளை மட்டும் தான் ஓட்டு போட்டாளா? பெண்கள்ல எனக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு நாங்க இலவச பாஸ் தருவோம், மீதான் தரமாட்டேன்னு சொன்னியா? ஏன் இந்த பொய்? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் பொய்யமான செய்ய சொல்லி திமுக அரசாங்கம் ஆண்டுகிட்டு இருக்குது. 10க்கு இப்ப இலவச பஸ் பேருந்து, எத்தனை பஸ்ல பேருந்து இலவசம் போறாங்க? யாராவது கேட்டாங்களா பொம்பளைங்க எனக்கு பஸ்ல இலவசமா கொடுன்னு? அது ஒரு சாயத்தை பூசிட்டு ஒரு வண்டியை விட்டுட்டீங்க. அந்த வண்டி வர காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா பொம்பளையும் வீட்டுல வேலையை விட்டு அங்கே காத்துட்டு இருக்கா பஸ் ஸ்டாண்ட்ல. இதான் நியாயமா இல்ல, வெக்கமா இல்ல? 1000 ரூபாய் மக்களுக்கு கொடுத்தாலும் ஒவ்வொரு எலெக்ஷன்ல தேர்தலில் மேடையில் பேசுறீங்க குடும்ப தலைவிக்கு. அப்ப எல்லாம் குடும்ப தலைவி தானே. அது வேணா கீழ் ஜாதி வர மேல் ஜாதி வர அழகா இருக்கிற பொண்ணு வர கிழவனா இருக்கிற பொண்ணு பிரிச்சா சொன்னீங்க? சொத்து இருக்கு ஒரு வழியா, சொத்து இல்லாம வழியா சொல்லி சொன்னீங்க. எலெக்ஷன்ல ஓட்டு கேட்கும்போது பொய்யான பொய் பேசுறீங்க. 10க்கு இப்ப ஒரு புதுசா 2 நாள் ஒரு அறிக்கை வருது, பேப்பர்ல பாக்குறோம், டிவியில பாக்குறோம். நாம் உரிமையை மீட்டெடுப்போம், உரிமையை மீட்டெடுப்போம், உரிமைகளை மீட்டெடுப்போம். உங்க உரிமையை மீட்டெடுங்கள. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 1 கோடி பேருக்கு மேல பணம் போட்டுருக்கிறான். இவங்க உரிமை ஏன் 9 இப்ப ஸ்டாலின் உட்பட இதை மீட்டெடுக்கல? இதை மீட்டெடுங்க. இப்ப சட்டமன்றம் நடக்குது. உண்மையான திமுக நிர்வாகம், திமுக ஆட்சி, சட்டமன்றத்தை திமுகவில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள், திமுக கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, எல்லா கட்சி எம்எல்ஏக்களும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் ஒரு நியாயமான, ஒரு நேர்மையான, மக்களுக்காக போடுறாங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு மனசுல இருந்தா, நீங்களா உண்மையான ஆம்பளையா இருந்தாக்க நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போடுங்க. பிஎஸ்சியில் பணம் போட்ட முதலீட்டாளர்களுக்கு லோகா கமிட்டி உடனடியா பணம் தரணும். அவங்களுடைய பிஎஸ்சிஎல் நிறுவனத்தில் அவங்க கட்டின பணத்தை கணக்கெடுத்து அதை நெட்ல விடணும் ஒரு தீர்மானம் போடுங்க. முதலீட்டாளர் பணம் எவ்வளவு இருக்குன்னு ஒரு தீர்மானம் போடுங்க. அதையும் நெட்ல விட சொல்லுங்க. பணம் எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்குறீங்க, அவங்க பிஎஸ்எல் கட்டின பணம் இது, நாங்க இவ்வளவு பணம் கொடுத்தது இவ்வளவுன்னு ஒரு கணக்கு சொல்ல சொல்லுங்க. இந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் அனைத்து எம்எல்ஏவும் ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றி பாரத பிரதமர், தமிழக ஆளுநர், லோகா கமிட்டி, செபி இதுக்கெல்லாம் இவங்க தீர்மானமா நிறைவேற்றி இந்த தீர்மானத்தை அனுப்புனாதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 237 எம்எல்ஏவும் மக்களுக்காக உழைக்கிறாங்கன்னு நாங்க நம்புவோம். இல்லாட்டினா இவங்க எல்லாம் பொய்ய சொல்லியே மக்களை ஏமாத்துறாங்கன்னு தான் நாங்க நினைப்போம். ஏன் பிரச்சனை கிடையாது. 49,000 கோடி பணம், 6 கோடி மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு யோக்கியது இல்லையே. இவங்க என்ன அரசியல் பண்றாங்க? ஊருக்கு கூட்டம், ஊருக்கு மேடை, எங்க போனாலும் 10 கார் 20 கார் 100 கார் போகுது. இதெல்லாம் யார் விட்டு பணம்? எங்க வரி பணத்துல தானே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கருணாநிதிக்கு செலவு வைக்கிறேங்கிறாங்க, பேனா வைக்கிறேங்கிறாங்க. அதுக்கெல்லாம் பணம் இருக்கா? யாரு பணம்? இப்ப உங்க திமுக கட்சிக்காரங்கிட்ட ஸ்டாலின் குரூப்ல பணமே இல்லையா? எத்தனை நிறுவனம் இருக்குது, எவ்வளவு பணம் இருக்குது? அந்த பாத்திரம் எடுத்து அவங்க வச்சா கேட்க போறோமா? எனக்கு இப்போ ஒரு ஆசை, நான் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவனா, எனக்கு வசதி கிடையாது,
எங்கள் அப்பா அம்மா வந்து இட்லி சுட்டு எடுத்துகிட்டு போய் தினம் 20 மைல் மலை மேலே கொல்லி மலை மேலே ஏறி அங்கே அந்த இட்லியை விற்றுவிட்டு புளி சாமை தெனை இதை வாங்கி கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியல. இப்போ வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நினைவு இடம் எங்கள் ஊரில் கட்டி கொடுக்கணும். அதுக்கு நான் வந்து ரிஜிஸ்டர் தபால் தமிழக ஆளுநர், தமிழக முதலமைச்சர், தமிழக தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர், தாலுகா அலுவலர் இவங்க எல்லாத்துக்கும் நாளைக்கு நான் ஒரு ரிஜிஸ்டர் தபால் அனுப்ப போகிறேன். அந்த ரிஜிஸ்டர் தபாலில் என்னை பெற்று ஈந்தெடுத்த என் தாய் தந்தைக்கு ஒரு நினைவனம் கட்டித்தர வேணும் அப்படின்னு அதை நான் கேட்டுக்கிட்டு நான் அதில் வந்து தபால் எழுத போகிறேன். அதையும் பரிசீலனை வைக்க போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக எல்லாரும் கேளுங்க. இவ்வளோ பணத்தை ஏமாத்திட்டாங்க. இனி ஏமாறுறதுக்கு மக்களை நான் கூட தயாராக இல்லை. எனக்கு தெரிஞ்ச உண்மையை செய்கிறேன், உண்மையை பேசுகிறேன். இதில் எதுவும் தவறு இருந்தால் மத்திய மாநில அரசாங்கம் அவர்களை நான் குறை சொல்லியிருந்தால் என்னை கைது பண்ணுங்கள், ஜெயிலில் போட்டுருங்க. நான் வெளியே இருந்தால் நான் உழப்பிச்சுட்டே இருப்பேன், ஏன்னாச்சும் திட்டிகிட்டே இருப்பேன். ஏன்னா அவன் பணத்தெல்லாம் வாங்கி பிஎஸ்சி நிறுவனத்தில் கட்டிவிட்டு நான் பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜெண்டே 10% பேர் செத்து போயிட்டான். பணம் போட்டவன் 25% பேர் செத்து போயிட்டான். அது இல்லாமல் பிஎஸ்சியில் பணம் போட்டலாம் 2 டியூ 1 டியூ கட்டணும், எதுலையும் பதிவு பண்ணல, ஒன்றும் இல்லை. இந்த பணம்லாம் யாருக்குயா போகுது? இப்படிலாம் ஏமாத்தி மக்களை திக்கிறீங்கன்னா மக்களை காப்பாற்ற போற இந்திய நாடு. யாரு பார்த்தாலும் போராட்டம் பண்றீங்க, எதுக்கு விட்டாலும் போராட்டம் பண்ணுங்க. சட்டமன்றம் எதுக்கு போராட்டம் பண்ணுங்க? இப்ப டெல்லியிலும் பார்லிமெண்ட் நடக்குது, அங்கே தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி இருக்காங்களே, அவங்க பார்லிமெண்ட்ல பேசட்டுமே. மக்களை இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது. அந்த கோர்ட்டுக்கு அந்த லோயா கமிட்டி உத்தரவு போடணும், அங்க பார்ட்டி பண்ணுமே. எதுக்கு மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு அங்க போய் பார்லிமெண்ட்ல போய் எம்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க? வெக்கமா இல்ல? 6 கோடி மக்கள் பற்றி பேசணுமா இல்லையா? ஏன் அப்ப பணம் கம்மியா போடுற, அவன் கட்டின பணத்தை போடுன்னு சொல்லணுமா இல்லையா? இதெல்லாம் பேசுறதுக்கு யோக்கியதில்லையமா? எதுக்கு எம்பியா இருந்துக்கிட்டு? வெக்கமால நாட்டுல இல்ல? நாட்டு மக்களை பேசுறது ஏமாத்துற வேலையாதுலாம். எனவே வருகின்ற தேர்தலுக்குள் இந்த பிஎஸ்சியில் முதலீட்டாளர்களுக்கு நியாயமான வழி கிடைக்க வேண்டும், நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும். இதை மத்திய மாநில அரசுகள் உணர வேண்டும். இந்த செய்தி உலகம் பூரா பரவ வேண்டும், நீதி அரசிற்கும் போய் சேர வேண்டும், லோதா கமிட்டிக்கும் போய் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைவருக்கும் நான் சொன்னதில் தவறு இருந்தாலும் நேர்மை இருந்தாலும் அதை தவறாக இருந்தாலும் அதை மன்னித்து இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இது வந்து 3வது வீடியோ, இது 2ஆக பிரித்து போட்டிருப்போம். வருகின்ற வீடியோக்கள் வாரம் 2 முறை பிஎஸ்சி நிதி நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஒளிபரப்பாகும். தவறாமல் இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.